அதுவே bowling cricket bowling. அது இல்ல. 5 நம்பர் பால் 8 நம்பர் பால் வெயிட் எல்லாம் இருக்குது இல்லையா? ஆக்டிவிட்டி ஏரியா தான். 12 நான் வீடியோல தானே பாத்திருக்கேன். 3 ஓட்டர் இருக்கும்டா. 2 வரல இப்படி போயிருந்தா 3வது ஒரு கட்ட வரல. அது வளைஞ்சு வேணாம் முடியும். ஆமா ஆமா. அது இப்படி வச்சிட்டு கரெக்ட்டா 6 பாயிண்டா இப்படி வச்சிட்டு இந்த ஸ்ட்ரைட்டா ரோல் பண்ணனும். ரோல் பண்ணி ஃபாலோ த்ரூ இருக்கணும். ஸ்ட்ரைட்டா போனாலும் ஸ்ட்ரைட்டா போய் ஸ்ட்ரைக் அடிக்கணும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்ட்ரைக் அடிக்கலாம் காலி. அதுதான் ஒரே ஸ்ட்ரைக் எப்படின்னா சென்டர் பின்ல கரெக்ட்டா ஒரு எட்ஜ்ல அடிச்சிட்டு இது ஒரு இது காலி பண்ண பின்ஸ் ஆகும்னு ஒரு காலி. பால் எப்படி வச்சிருக்காங்க தெரியல. இல்ல வேற ஏதாவது பால் அதெல்லாம் குத்தா மாட்டிப்போம். ப்ராப்பர் bowling பால் குத்தா ஆடலாம். அவங்க அவ்வளவு பெரிய ஆளே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராப்பர் பால் எப்படி அப்படிக்கணும். அந்த bowling ஆலி வந்து நல்ல லெந்த் இருக்கும்பா. அது நான் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு 62 நாள் வருது. 40 அடி மேல லெந்த் இருக்கும் bowling. தொட்டு பார்த்து கூட இவரு அங்க இருந்து உருட்டி விடுறதுதான்டா bowling மாதிரி தான். இங்க பாருப்பா பெரிய சைஸ் bowling. ப்ராப்பர் bowling ஆலினா இங்க இருந்து நம்ம ஆடுறோம்னா இங்க இருந்து வந்து போட்டோம். இப்ப அவன் யாரை கேட்டா போனா சிங்க்ல போய் அடியும். சிங்க்ல தான் பின்ஸ் இருக்கும். அவ்வளவு தூரம் இருக்கும் bowling ஆலி. அவ்வளவு பெருசு இருக்காது. இப்போ இங்க இருந்து லைனிங் வரைக்கும் இருக்கும். அவ்வளவு அதுதான் நம்ம பைப் போடணும். இதுவும் பைப் தான் ஆகணும். ஏன்னா இது கேம் ஒரு பின். அது எவ்வளவு ஹெவியா இருக்கா, பால் ஹெவியா இருக்கணும். சரி ஆர்டர் கேட்பாரு. யார் யார் போறீங்க? பவுலிங் நீ விளையாண்டு இருக்கீங்களா? முதல்ல ஆடி இருக்கேன் ப்ரொஃபஷனல். முன்னாடி அந்த கேம் விட்டுலாம் விளையாடாத ஒருத்தவங்க பார்க்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அது அங்க என்ன வேற இது வேறடா. அங்க போய் பாப்போம். ஒருவேளை நீ இல்லப்பா அங்க போய் பாப்போம். ஆர்டர் என்ன வச்சிருக்காங்கன்னு அந்த ஆர்டர் நமக்கு தெரியாது. அவங்க ஆர்டர் மேல சொல்றத மேல சொல்லிட்டு இருக்காங்க. மேல தான் சொல்லுவாங்க. ஆர்டர் நம்ம சொல்ல முடியாதுல்ல. சரி ஓகே. நான் கடைசியா போய்